இந்த இந்த கூட்டத்தில் இந்த இந்த பிரச்சார பயணங்களில் திரு எடப்பாடி பழனிசாமி பேசி இருக்கக்கூடிய விஷயம் அது வந்து டிஎம்கே பொலிட்டிக்கலாக செய்யக்கூடிய ஒரு நரேட்டிவ்க்கான ஒரு பதிலாக எடுத்துக்கலாமா நாங்கள்? இல்லை இந்த பதில் வந்து தொடர்ச்சியாக ஆங்கில நாளிதழ்களில் பேட்டி கொடுத்து கொண்டு தமிழ்நாட்டினுடைய 2026 தேர்தலுக்கு பிறகு என்டிஏ என்ன செய்யும், என்டிஏவினுடைய ஸ்டாண்ட் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு உள்துறை இலாக்காவினுடைய அமைச்சர் அமித்ஷா கொடுத்திருக்கக்கூடிய அவருடைய தொடர்ந்து அவர் பேசிட்டு இருக்கக்கூடிய பேச்சுக்கான பதிலாக நாங்கள் எடுத்துக்கலாமா? நாங்கள் வந்து ஏமாளி இல்லை அப்படின்னு சொன்னதை இல்லை, அது வந்து அவங்கவுங்க கட்சியை வளர்ப்பதற்கு அந்தந்த தலைவர்கள் முயற்சி செய்வது அது வந்து யதார்த்தம், அரசியல் யதார்த்தம். அவங்க அமித்ஷா அவர்கள் சொல்லுகிறாருன்னா அவங்க இயக்கத்தை வளர்ப்பதற்காக அவர்கள் கருத்துக்களை பதிய வைக்கிறார்கள். இப்போ எடப்பாடியார் அவர்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா தமிழக மக்களின் நலன் சார்ந்து நிறைய திட்டங்களை 7.5% இடஒதுக்கீட்டின் மூலமாக 6344 மாணவர்கள் மருத்துவம் என்ற படிப்பை கனவு கூட காண முடியாத ஏழை அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுத்தவர் புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள். 11 மருத்துவக் கல்லூரிகளை இவங்க பேசுகிறது போல் வந்து அமித்ஷாவிடம் அடகு வைத்து விட்டார் அமித்ஷா திமுக இப்படியெல்லாம் வந்து பேசுகிறதால உங்களைப் போல நாங்கள் காங்கிரஸோடு கூட்டணியில் வச்சுக்கிட்டு ஒரு சொட்டு தண்ணியை தர முடியாதுன்னு சொன்ன டிகே சிவகுமார் ஆளுகின்ற அந்த கர்நாடகத்து இவங்களோட நீங்கள் வந்து இந்தியா கூட்டணிக்கு அங்கே போவீங்க. ஆனால் தமிழகத்தினுடைய மக்களின் நலன் சார்ந்து நீங்கள் வந்து அங்கே கேள்வி கேட்க மாட்டீங்க. எங்களுக்கு தண்ணியை விடுங்க, நான் அரசியல் பண்ணுறதுக்காகவாது, நான் ஓட்டு வாங்குவதற்காக நான் ஒரே ஒரு கேள்வியை கேட்குறேன். புரட்சித் தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அழகாக கேட்குறாங்க. நாங்கள் ஏமாளில சொன்னதனுடைய இந்த பதில் தமிழகத்துக்கா பிஜேபிக்கா? தமிழகத்து இல்லை, ஏமாளிகள் கிடையாதுன்னு சொல்ல வந்தது எங்களுடைய இயக்கத்துக்கு நாங்கள் 100% உண்மையாக இருப்போம் என்று. இவங்க சொல்கிறது போல் வந்து ஒரு நெரேட்டிவை செட் பண்ண பார்க்குறாங்க, கட்சியை அழிச்சிருவாங்க, இது பண்ண ஆரம்பிச்சிருவாங்கன்னு. அதாவது உங்களைப் போல போலி வேடத்தை போட்டு கபட வேடத்தை செய்து தமிழகத்து மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கிடையாது என்ற கருத்தை தான் அங்கே பதிய வைக்க விரும்புகிறேன்.